வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 16வது வசனம், 355வது பக்கம் வாசிப்போம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத வாக்கியத்தில் கர்த்தராகிய இயேசு தாமே சொன்ன ஒரு விசேஷமான வார்த்தையை நாம் வாசிக்க முடிந்தது. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் வேத புஸ்தகத்தின் கடைசி பகுதி, கடைசி அதிகாரம். அதிலே சொல்லப்படுகிற கடைசி அதிகாரத்திலே சொல்லப்படுகிற எல்லா வசனங்களும் முக்கியம். அதிலேயும் விசேஷமாய் தேவனாகிய கர்த்தர் பேசின வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. அதை எவ்வளவு முக்கியமாய் ஒரு மனிதன் கருத வேண்டும். அவனவனுக்கு நான் அறிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன இந்த கடைசி அதிகாரத்திலே இங்கே அவர் சொல்லுகிற ஒரு வசனம், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். இது இயேசு சொன்ன வார்த்தை. வேதாகம புஸ்தகத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை அநேக தேவனை குறித்த நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அநேக விதமாய் அழைக்கப்பட்டார், அநேக விதமாய் அவர் மதிக்கப்பட்டார், அநேக விதத்திலே அவர் உயர்த்தப்பட்டார், அநேக விதத்திலே அவர் தம்மை வெளிப்படுத்தினார். He showed himself differently. ஒரு இடத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று தன்னை குறித்து அவர் சொன்ன ஒரு பெயர். அவரை குறித்து அநேக பெயர்களை பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா என்று, இம்மானுவேல் என்று, நம்மோடு நமக்கு உதவி செய்கிற எபினேசர் என்று அநேக பெயர் தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அதிலே கடைசி அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை, அவராய் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தன்னை வெளிப்படுத்தின ஒரு பெயர்தான் நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே தாவீதை எவ்வளவு மேன்மைப்படுத்தி காட்டுகிறதை பாருங்கள். அவர் தன்னையே சொல்லுகிறார், தாவீது வேறுமானவர் என்று, தாவீதின் வம்சத்திலே, தாவீதின் சந்ததியிலே அப்படின்னு நிறைய தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது. இங்கே இயேசு அவரை குறித்து சொல்லுகிறார், நான் தாவீதின் வேரிலே, தாவீதின் சந்ததியிலே அப்படின்னு தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்ப தேவனாகிய கர்த்தருக்கு தாவீதை குறித்து எவ்வளவு ஒரு நல்ல அபிப்பிராயம், தாவீதை குறித்து ஒரு என்ன நல்ல மதிப்பு, தாவீது எவ்வளவு விசேஷமானவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்து தன்னை ரெப்ரசன்ட் பண்ணுகிறதற்கு நான் பூமியிலே வந்தவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார், மெய்ப்பராய் இருக்கிறவர் என்று சொல்லி இருக்கலாம், அப்படி பல இடங்களிலே சொல்லி இருந்தாலும் இந்த இடத்துல தாவீது உயர்த்தப்படுகிறான். கடந்த ஒரு சில நாட்களாய் தாவீது ஏன் விசேஷமானவனாய் இருந்தான் என்று நான் வேத வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் அவனை குறித்து எப்படி சாட்சி கொடுத்தாராம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் தாவீதை இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டார். நமக்கு இருதயத்திற்கு ஏற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள், இருதயத்திற்கு ஏற்றவர்கள், என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. எந்த 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னா அவர்கள் இருதயம் ஒத்து போகும், அவங்களுடைய தாட்ஸும் அவர்களுடைய தாட்ஸும் ஒத்து போகும். பரிசுத்தவான்களுடைய தாட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுடைய தாட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது, இருதயம் ஒத்து போகும். என்னுடைய இருதயத்தை போல ஒரு இருதயத்தை உடைய மனிதனை நான் தேடி கண்டுபிடிப்பேன் என்று கர்த்தர் சொன்னதும், அதற்கு பின்பு அவருடைய இருதயத்தை போல ஒரு மனிதனாய் இருந்த தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஈசாயின் மகன் தாவீதை இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என் சித்தமானவைகளை எல்லாம் செய்வான்.
ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். இந்த 2 வசனத்தை பாருங்க. ஒன்று, தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தாவீதின் வேரும் சந்ததியுமானவர் என்று. இன்னொரு பக்கம் அவனை குறித்து ஒரு பெரிய சாட்சி இருக்குது, அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், அவருடைய சித்தத்தை எல்லாம் இவன் செய்வான் என்று சாட்சி இருக்கிறது. இவ்வளவு பெரிய மகிமையை, இவ்வளவு பெரிய மேன்மையை, இவ்வளவு பெரிய பெயரை, இவ்வளவு பெரிய நல்ல அபிப்பிராயத்தை தாவீது எப்படி பெற்றுக்கொண்டான்? What is so special about King David? தாவீதை குறித்து என்ன ஸ்பெஷல்? நம்ம கேட்போம், உங்களுக்கு பிடிச்ச சோத்திரம் பைபிளில் இருக்கிற கேரக்டர், பிடிச்ச கேரக்டர் என்னன்னு கேட்டால் நம்ம எல்லாரையும் மேக்சிமம் பழைய ஏற்பாட்டில் சொல்றது யாரா இருக்கும்? தாவீதா இருக்கும். தாவீதா இருக்க விரும்புகிறவர்கள் அநேகர். தாவீதாய் இருக்க, நான் அப்படி இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், நான் பாடணும், துதிக்கணும், தாவீதை போல இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் அநேகர். நம்முடைய பிள்ளைகள் தாவீதை போல இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். தாவீதுக்கும் இவ்வளவு பெரிய மேன்மை கிடைக்க என்ன இருந்தது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தாவீதுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு காரியத்தில் ஒத்து போவதை பார்க்க முடியும். அநேக காரியங்களில் பார்க்க முடியும். ஆனால் விசேஷமாய் ஒரு காரியத்தில் 2 பேருடைய எண்ணங்களும் இருதயமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தவையும் இந்த பூமியில் இருந்த பொழுது, அதே நேரத்தில் தாவீதும் அதை செய்தது. 2 காரியத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், தாவீது ஏன் அவ்வளவு முக்கியமானவனாயிருந்தான்? கர்த்தருடைய பார்வையிலே தாவீதுக்கு ஏன் அவ்வளவு இரக்கம் கிடைச்சது, கிருபை கிடைத்தது? தாவீதுடைய காலத்திலே அநேக குறையுள்ள அடுத்த ராஜாக்கள் வந்தாலும் அதே சந்ததியிலேயே இயேசு பிறக்கிற அளவுக்கு, தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு என்ன இவர்களுக்குள்ள என்ன தொடர்பு என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இவர்கள் 2 பேத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு எதுவாக இருந்தது என்றால், அது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயமாக இருந்தது. வேத வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று தாவீது சொல்லுகிறார். தாவீதுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்தது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாள்ல நான் கட்டுவேன் என்று சொன்னார். அங்கே இருந்தவர்கள் விற்று கொண்டிருக்கும் பொழுது, காசுக்கு ஒவ்வொரு காரியங்களை சபையிலே விற்று கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கயிறினால் ஒரு சாட்டையை ஏற்படுத்தி அதை அடித்து துரத்தினார். சபையிலே இயேசு சாட்டையை கையாண்டார். பணத்துக்கு செய்கிறவர்களை, பணத்திற்காய் ஒவ்வொரு காரியங்களை விற்று கொண்டிருக்கிறவர்களை, புறாக்களை தட்டிவிட்டு, அங்கிருந்த பணத்தை தட்டிவிட்டு, வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனத்தின்படி உடைய சபைக்கான பக்தி வைராக்கியம் அவரை சொன்னார் என்று சொல்லி, இது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று. இயேசு கிறிஸ்துடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 12 வயதிலிருந்து அவர் அடிக்கடி இருந்த இடம் தேவனுடைய ஆலயம். இதை யோசித்து பார்த்தோம். அதனால தானே தாவீது மாதிரி நல்லா இருக்கணும், ராஜாவாகணும், திறமையா மாறணும், கர்த்தருக்கு பிரியமா மாறணும். நீங்க விருப்பம் உள்ளவர்கள், உங்களுக்கு உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? சபையோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பை வைத்துதான் கர்த்தர் உங்க மேல இருக்கிற மதிப்பை அவர் நிர்ணயப்படுத்துகிறார். What made David so special? தாவீதை எது விசேஷப்படுத்தினது? அவனுக்கு சபையின் மேல் இருந்த ஒரு பக்தி வைராக்கியம். அது அவனை தேவனுடைய சித்தத்தை செய்ய வச்சது. அது அவனுடைய இருதயத்தை கர்த்தருடைய இருதயம் போல் மாற்றினது. அவன் செய்ததை எல்லாம் வாய்க்க செய்தது. தேவனுடைய ஆலயத்திலே அவன் இருந்தான். அப்போ தேவனுடைய ஆலயத்திற்கும் தாவீதுக்கும் பழைய ஏற்பாட்டிலே என்னென்ன தொடர்பு இருந்தது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், எவ்வளவு தாவீது தேவனுடைய ஆலயத்தின் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான், ஒரு விருப்பம் வைத்திருந்தான். பக்தி வைராக்கியம், எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன பக்தி வைராக்கியம்? ஆங்கிலத்தில் ஜீல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தூசியாசம், ஒரு ஆர்வம், சபையின் மேல ஒரு ஆர்வம், சபையின் மேல ஒரு விருப்பம், தேவனுடைய ஆலயத்தின் மேல ஒரு வெறி, ஜீல், ஒரு பக்தி வைராக்கியம். வைராக்கியங்கிற வார்த்தை, வைராக்கியம் தாவீதுக்கு இருந்தது, இயேசுவுக்கு இருந்தது. இப்ப தாவீதுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் இருந்த தொடர்புகள் என்ன? ஒரு 8 காரியங்களை நான் இன்று சொல்லுகிறேன். இந்த அளவுக்கு உங்களுடைய இருதயங்களும் தேவனுடைய ஆலயத்தோடு ஒட்டி இருந்தது என்றால், நீங்கள் தாவீதை போல விசேஷித்த கவனம் உடையவர்களாயிருப்பீர்கள் கர்த்தருடைய பார்வையிலே. ஒரு தாவீது செஞ்ச சாக்ரிஃபைஸ், ஒரு தாவீது தேவனுடைய சபையின் மேல் வைத்திருந்த இத்தனை அன்பு, அவனுடைய சந்ததி முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கவனியமா
நீங்க தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பு உங்க சந்ததி முழுவதும் அது தொடர்ந்து வரும். சங்கீதம் 63வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். தாவீது சொன்ன ஒரு வார்த்தை. தாவீது எப்படிப்பட்டவன்? அவன் தேவனுடைய ஆலயத்திலே தேவனை காண ஆசையாயிருந்தவன், ஆசைப்பட்டவன். தேவனுடைய சபையில நான் ஆண்டவரை காணணும், கர்த்தருடைய இடத்திற்கு போய் நான் அவரை பார்க்க வேண்டும், அவர் நடக்கிறத பார்க்கணும், அவர் உலாவுறத பார்க்கணும், அவர் செயல்படுகிறதை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் தாவீது. ஆசை விருப்பம் வந்தது. ஏன்? நான் சபைக்கு போய் ஆண்டவரை பார்க்கணும், நான் சபைக்கு போய் என் நேசரை பார்க்கணும், நான் சபைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு போய் அவருடைய செயல்பாடுகளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையையும் மகிமையையும் கண்டவன். ஹல்லேலூயா. நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நீங்க வல்லமையை பார்த்திருக்கிறீங்களா? தேவனுடைய வல்லமையை நீ பார்த்ததுண்டா? தேவனுடைய மகிமையை ஆலயத்திலே பார்த்ததுண்டா? அதை பார்த்து பழகினவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரிந்து போக மாட்டார்கள். தேவனை பார்க்க ஆர்வமா இருந்து இங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க. இதுல எத்தனை பேர் ஆர்வமா தேவனுடைய சபைக்கு ஓடி வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறதற்கு ஆர்வம். ஸ்தோத்திரம். அப்படி ஆர்வமாய் தேவனுடைய ஆலயத்திற்கு தொடர்ந்து வருகிறவங்க, ஸ்தோத்திரம், ஆர்வமாய் வந்து ஆசையாய் வந்து ஆசையா வரணும். ஸ்தோத்திரம். சபைக்கு வர ஆசை இருக்கணும், சபைக்கு வர ஆர்வம் இருக்கணும். ஆசையா சபைக்கு ஓடி வர்றவங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை காட்டுவார். அதான் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 63:2 இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். சபைக்கு வரும்பொழுது என்ன நமக்கு யோசனை வரணும் தெரியுமா? இன்னைக்கு நான் எப்படியாவது என் எஜமானனை பார்த்துறணும், இன்னைக்கு எப்படியாவது என் மணவாளனை நான் பார்க்கணும். அவருடைய முகத்தை பார்க்காட்டாலும் அவருடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க, அவருடைய உருவத்தை நீங்க பார்க்காட்டாலும் அவருடைய வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. அபிஷேகத்தினால் அவர் நிரப்பும் பொழுது you will feel God in you. ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் கர்த்தர் நிரப்பும் போது உங்களுக்குள்ள நீங்கள் தேவனை உணர்வீர்கள். எத்தனை பேர் இன்னைக்கு ஆராதனையிலே கர்த்தருடைய அன்பை உணர்ந்தவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். தாவீதுக்கு இந்த ஒரு ஆசை இருந்தது. என்ன? நான் தேவனை காண வேண்டும், நான் தேவனை காண ஆசையா இருக்கிறேன், வாஞ்சையா இருக்கிறேன். இந்த அன்பு யாருக்குள்ள அதிகமா இருக்குதோ கர்த்தர் உங்க மேல உங்களை பார்க்க அவர் ஓடி ஓடி வந்துடுவார். ஹல்லேலூயா. அன்பு குறையக்கூடாது, இயேசுவை பார்க்க ஆசை குறைந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 122வது சங்கீதம் 1வது வசனத்திலே, ஹல்லேலூயா, சங்கீதம் 122 1வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருந்தாரா? தாவீதுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் ஒரு தொடர்பு என்ன? முதலாவது அவருக்கு ஸ்தோத்திரம், அவர் தேவனுடைய முகத்தை பார்க்க அவருக்கு ஆசை. He loved, he seeked, தேடினார், ஆசையா இருந்தார். ஆண்டவரை நான் பார்க்கணும். அப்படி ஒருவன் வரணும். சபைக்கு வர்றவங்க எப்படி வரணும்? நான் இன்னைக்கு இயேசுவின் மகிமையை நான் பார்க்கணும், இயேசுவின் வல்லமையை நான் சுமந்துட்டு போகணும்னு ஆசையா வரணும். இரண்டாவது, இந்த வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அப்போ தேவனுடைய ஆலயத்திலே தாவீது எப்படியா இருந்தாராம்? மகிழ்ச்சியா இருந்தார். He was a glad man, a happy man at church. தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சபையிலே சந்தோஷமானவன். நிறைய பேர் தேவனுடைய சபையில வரும்பொழுது அவங்க கவலை, அவங்க கஷ்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை உங்க கவலை கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு நீங்க சந்தோஷமா தேவனை ஆராதிச்சு பழகிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் வரும், கவலை கஷ்டம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு கர்த்தர் மாற்ற முடியும். இது உண்மை. தாவீதுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் இருந்த சம்பந்தம் என்ன? வாட் வாஸ் த ரிலேஷன்ஷிப்? அவன் கர்த்தருடைய ஆலயம்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாலே அவனுக்கு ஒரு சந்தோஷம். தாவீது கஷ்டம் இல்லாதவனா? அவனுக்கு நிறைய கஷ்டம் இருந்தது, நிறைய துன்பங்கள் இருந்தது, நிறைய துன்பங்கள் இருந்தது. சொந்த குடும்பத்தில் துன்பம் இருந்தது, மனைவி நிமித்தம் துன்பம் இருந்தது, பிள்ளையின் நிமித்தம் துன்பம் இருந்தது, அவனுடைய ஆஸ்தியின் நிமித்தம் துன்பம் இருந்தது, அவரை சுற்றி இருந்த எதிரிகளின் நிமித்தம் அவனுக்கு துன்பம் இருந்தது, அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு துன்பம் இருந்தது, இழப்புகள் இருந்தது. எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் அவனுக்கு சபைன்னா சந்தோஷம். ஹல்லேலூயா. சொல்லக்கூடாது, பாச சபையா இவ்வளோ கஷ்டம் இருக்குது, சபைக்கு நான் அப்படியே வருத்தத்தோட தானே போக முடியும், சபைக்கு எதுக்கு போறீங்க, என் பாரத்தை இறக்கி வைக்க போறீங்க அப்படின்னு சொல்றத சனிக்கிழமையோட வச்சுக்கோங்க. ஆமா,
சனிக்கிழமை உபாசபத்துக்கு பாரத்தை இறக்கி வைக்க வாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே நீங்கள் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நான் கர்த்தர் மேலே ஆர்வமாய் சந்தோஷமாய் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சபையில் ஆராதிக்கும் போது முகத்தில் வெளிச்சம் தெரியணும். சபையில் தேவனை ஆராதிக்கும் போது ஒரு சந்தோஷம் தெரியணும், ஒரு குதூகலம் தெரியணும். உலகத்தில் அவங்க பாவம் பண்ணுகிறவர்கள் சினிமா தியேட்டருக்கும் குடிக்கிற இடத்துக்கு போகும்போது அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு சிரித்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்களே, அந்த அசுத்தமான பாவங்களை விட பரிசுத்தமான ஒரு இடத்துல நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே, நம்ம அவருடைய சமூகத்தில் எவ்வளவு பலனை செலவழிக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு கல்லறைக்கு போக விடாம கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அவருடைய சமூகத்துக்கு சந்தோஷத்தோடு ஆனந்த சத்தத்தோடு அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் சங்கீதம் 100வது சங்கீதம், நமக்கு தெரிஞ்ச வசனம் 100வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசியுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்க வரும் பொழுது எப்படி ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோட. ஒரு தடவை ஆனந்த சத்தத்தோட எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி வரணும் தேவனுடைய ஆலயத்திற்கு. நீங்க இப்படி வந்து சந்தோஷமா இருந்து பாருங்க, ஆண்டவர் பார்ப்பார். என் பிள்ளையுடைய சந்தோஷத்தை அவன் எப்படி கெடுப்பான், அந்த பிசாசு எப்படி கெடுக்கும்னு சொல்லி உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அப்படி சமூகத்தில் உங்க முகம் சிரிச்ச முகமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ தாவீதுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் இருந்த தொடர்பு ஒன்று, தேவனுடைய ஆலயத்திலே அவன் தேவனை காண வாஞ்சையாய் ஆசையாய் இருந்தவன். ரெண்டாவது, எப்போ அவனிடத்துல சபைக்கு போவோம், ஆலயத்திற்கு போவோம், தேவனுடைய சமூகத்திற்கு போவோம்னு சொன்னாலே அவனுக்குள்ள மகிழ்ச்சி வந்துவிடும். அது ஒரு ரிலேஷன்ஷிப். அவன் சொந்தம் தேவனுடைய ஆலயத்திலே சந்தோஷமாய் இருந்தவன். A happy man at church. தாவீது, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்ளுகிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த பொழுது புசித்தான். இங்கே தாவீதுக்கு ஒரு நிலை ஏற்படுகிறது. என்ன நிலை என்றால், ஒரு பெரிய இழப்பு. அவனுடைய பச்சைவாள் மூலமாய் அவனுக்கு பிறந்த மூத்த மகன், அவனுக்கு பிறந்த மகன் கர்த்தர் அடித்தார். பாவத்தின் நிமித்தம் அந்த பிள்ளை சாக கிடக்கிறது. பாவம் கொல்லும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாரும் பாவத்தோடு விளையாட முடியாது. பாவத்தை செய்துவிட்டு நான் சும்மா போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா போதும், தண்டனை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா பாவத்தின் சோத்திரம் நீங்க விதைத்ததுக்கு அறுவடை செய்ய வேண்டியது இருக்கும், தண்டனை இருக்கும். தண்டிச்சிட்டாருன்னா ரொம்ப நல்லது, நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் sin has its effects. பாவத்திற்கு அதற்குரிய செயல்பாடுகள் உண்டு. தாவீதின் பாவத்தின் நிமித்தம் அவனுடைய பிள்ளைக்கு தொந்தரவு வந்தது. அந்த பிள்ளை அங்க சாக கிடக்குது. அநேக வீடுகளிலே சோத்திரம், அநேக இடங்களிலே ஏன் பிள்ளைகள் மரணம், பிள்ளைகளுக்கு ஏன் கஷ்டம், பிள்ளைகளுக்கு ஏன் தொடர்ந்து நோய்கள்? பெற்றோருடைய பாவங்கள். பெற்றோருடைய பாவங்கள் அவங்களோட நின்று போகிறதில்ல, அது சந்ததி சந்ததியாய் போகும். அதனால தான் பெற்றோர்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறதில்லை, கவனமா இருக்கணும். பாவத்தை சம்பாதிக்கிறது இல்லை, சாபத்தை சம்பாதிக்கிறது இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைங்க. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை சம்பாதிப்பாங்க, அந்த பணத்தை சாபமான முறையில் சம்பாதிப்பாங்க. பணம் அவங்க கையில் இருக்காது, சாபம் தான் உங்களுக்கு இருக்கும். நல்ல மனசுல செய்யுங்க. ஸ்தோத்திரம். தாவீது செய்ததின் பாவத்தின் நிமித்தம் தாவீதுடைய பிள்ளைக்கு அங்க பிரச்சனை. கர்த்தர் அடித்தார். அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுகிறான், அழுகிறான், புலம்புறான், உபவாசம் இருக்கிறான். ஸ்தோத்திரம். இப்போ இங்க இருக்கிற எல்லா உதவியாளர்கள், வேலைக்காரங்க எல்லாம் பார்க்குறாங்க, ஊழியக்காரர்கள்லாம், தாவீதின் ஊழியக்காரர்கள். தாவீது அங்கே புலம்பி கொண்டு இருக்கிறான், உபவாசித்து கொண்டு இருக்கிறான், ஜெபித்து கொண்டு இருக்கிறான். ஏன்? குழந்தை மரிச்சிடக்கூடாதுன்னு.
ஆனால் இவர்களுக்கு, இங்க இருந்த சேவகர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஒரு நியூஸ் தெரிய வருகிறது. என்ன? குழந்தை மரித்து போயிற்று. அவங்க யோசிக்கிறாங்க, அங்க தாவீதுக்கு இவ்வளவு நேரம் சாப்பாடு வச்சு சாப்பிடல, அவர் உபவாசமா இருக்கிறார், நாங்க அவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவரை ஆதரவு படுத்த, எப்போ குழந்தை உயிரோட இருக்கும் பொழுதே. இப்போ அவர் ஆனா இப்போ இறந்து போயிட்டேங்கிற நியூஸை எப்படி நான் ராஜாவிடத்துல சொல்லுவது என்று இங்கிருந்த ஊழியர்கள் அப்படியே சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க, யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறதை தாவீது அங்கிருந்து கவனித்து அவரிடத்துல கேட்கிறான், குழந்தை மரித்து விட்டதா? அவங்க சொல்றாங்க ஆமா அப்படிங்கிறாங்க. இப்போ இங்க இருந்த ஊழியக்காரருடைய நிலைப்பாடு என்ன யோசிச்சிருப்பாங்க? இழக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு வருத்தப்பட்டவர், இழக்கிறதுக்கு முன்பாக அவ்வளவு அழுது கொண்டிருந்தவர், இழந்த செய்தியை கேட்டாய் உடஞ்சு போவார், என்ன ஆகுமோ தெரியலையேன்னு பயந்து கொண்டிருந்த அந்த ஊழியக்காரர்கள். தாவீது அந்த செய்தியை கேட்ட உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் எழுந்து, சோத்திரம் 12வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து பணிந்து கொண்டு. ஹல்லேலூயா! இதுதான் தாவீது, இதுதான் தாவீதுடைய சிறப்பு. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒன் ஆஃப் த மிகப்பெரிய இழப்புலையும் அவன் தேடினது தேவனுடைய ஆலயத்தை. ஹல்லேலூயா! இழப்புல ஆண்டவரை தேடி இருக்கிறீங்களா? நிறைய பேர் சோத்திரம், ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன இழப்பு, ஒரு சின்ன குறைவு, ஒரு சின்ன பழுது, கொஞ்சம் ரூபாய் கிடைக்கலங்கிறதுக்காக ஊழியத்தை விட்டவர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் கம்ஃபர்ட் கிடைக்கலங்கிறதுக்காக தேவனை விட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆராதனைக்கு போகாம இருந்தவங்க இருக்கிறாங்க. பரவிடும், கொரோனா காலத்தில் நோய் பரவுதுன்னு அப்போ நிறுத்தினவங்க இன்னும் சபைக்கு போகாம இருக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் எவ்வளவு கொடுமை, அதெல்லாம் எவ்வளவு பாவம். அவர்கள்லாம் இன்னொரு வார்த்தை உலக பிரகாரமா சொல்லணும்ல, பைபிள் படி சொல்லணும்ல, அவங்கெல்லாம் தேவனுக்கு துரோகிகள். இங்க இருந்த ஊழியக்காரர்களுக்கு தாவீதை புரிஞ்சு கொள்ளவே முடியல. கடைசி நாட்களிலே தங்களுடைய சுய விருப்பங்களுக்காக, சுய லாபத்திற்காக இயேசுவை விட்டு போகிறவர்கள் அவர்கள் துரோகிகள். எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் போறேன், சபைக்கு வர மாட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் சபைக்கு வர மாட்டேன். துரோகிகள். கஷ்டம் வரும்போது ஆண்டவரை தேடுவாங்க, ஒரு இழப்பு குறைவு வரும்பொழுது ஆண்டவரை தேடுவாங்க. ஓரளவு எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ஆண்டவரை விட்டு ஒழுங்கா ஆராதிக்கிறது கிடையாது. துரோகிகள். தாவீது இழப்புலையும் அதுதான் ஆண்டவருக்கு தாவீதை ரொம்ப பிடிச்சிருச்சோ என்னவோ. யாராவது சோத்திரம் அவன் பாருங்க, அவன் செய்தி கேட்டவுடனே அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தன் சோத்திரம் அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு அதுக்கு அப்புறம் தான் தன் வீட்டுக்கு வந்து. ஹல்லேலூயா! ஒரு செய்தி கேட்ட உடனே போக வேண்டிய முதல் இடம் எது? தேவாலயம், தேவனுடைய சமூகம். நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ, இஃப் யூ கெட் இதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருதா, ஏதோ உங்க காதுல கேட்குதா, ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்லப்படுகிறதா, அது கஷ்டமா இருக்குதா கேட்க, இல்ல சந்தோஷமா இருக்குதா, நீங்க முதல்ல போக வேண்டியது தேவனுடைய ஆலயம். அதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். நியூஸ். ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஸ்தோத்திரம், சபையில் நிறைய பேர் வருவாங்க. ஒரு சிலர்லாம் பிறந்த நாள்ல முதல்ல சபைக்கு வந்துருவாங்க, திருமண நாள் முதல்ல சபையில் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவாங்க. குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக சபைக்கு கொண்டு வந்துட்டு பிள்ளைய ஜோமனிட்டு வீட்டுக்கு கொண்டு போன பரிசுத்தவான்கள் உண்டு. ஹல்லேலூயா! வண்டி வாங்குவாங்க பிரதிஷ்டை பண்றதுக்கு, வாங்கிட்டு அப்படியே நேரா வந்து சபையில நிறுத்தி பிரதிஷ்டை பண்ணி ஜோம் பண்ணிட்டு போன தேவன் நல்ல ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் அவங்க மேல எவ்வளவு பிரியப்படுவார். நீங்கள் தாவீது. ஹல்லேலூயா! இப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நீங்க யாரு? தாவீது. தாவீதின் இருதயம் உடையவர்கள். தாவீதின் இருதயம்னா என்ன? அது தேவனுடைய இருதயத்தை போன்றது. ஹல்லேலூயா! நஷ்டம் வந்தாலும் சரி, நன்மை வந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அந்த ஆள் எங்க இருப்பாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்களை பத்தி சொல்லல. தாவீது அப்படி இல்லை. எந்த செய்தி கேட்டாலும் தேவனுடைய ஆலயம். அப்ப தன்னுடைய மிகப்பெரிய இழப்பிலே தேவனுடைய ஆலயத்திற்கு போன அந்த தாவீதுடைய சபையின் மேல் அவன் வைத்திருந்த நேசம். இன்னொரு வசனம் இருக்கிறது, சங்கீதம் 27வது சங்கீதம் ஸ்தோத்திரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 27வது சங்கீதம் 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலை மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா! தீங்கு நாளிலே தாவீது தேடின இடம் என்ன? கர்த்தருடைய ஆலயம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயம்.
தீங்கு நாளிலே, தீங்கு நாள், சோத்திரம், டே ஆஃப் ட்ரபிள், தீங்கு நாள் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சில நாட்கள் தீங்கு நாளா இருக்கலாம். ஒரு சிலருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை தீங்கு நாள் இருக்கும், சொல்ல முடியாது. வாரத்தில் ஒரு நாள் தீங்கு நாள் பிசாசு நியமித்து வைத்திருப்பான். வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் வேடனை போல அவன் காத்து கொண்டிருப்பான், கண்ணியை விரித்து வைத்து அங்கே வருகிறவன் எப்போ அதில் சிக்குவான் என்று ஒளிந்து காத்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட வேடனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட தீமையை கொண்டு வருகிற மனிதர்களிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. That is the best place where you can hide. மாம்சமாகவோ ஆவிக்குரிய விதத்திலேயோ ஒரு ஒவ்வொரு மனிதர்களும் பாதுகாக்கிற இடம், பாதுகாக்கப்படுகிற இடம் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. பக்தி இல்லாத சந்ததிகள் கடைசி நாட்களிலே பெருகி கொண்டு இருக்கும் பொழுது, யாரெல்லாம் பக்தியா ஆண்டவருடைய சபையில் நான் இருப்பேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் வராது. கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ வார்த்தை. தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவினை மறைத்து, நான் தீங்கு நாளை கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன், கை தூக்குங்க, முடியாது. ஹல்லேலூயா. தீங்கு நாளை கண்டுபிடிச்சிட்டேன்னா தான் நீங்க ஆம்ஸ்ட்ராங் ஆயிருவீங்களே. ஆமா, தீங்கு நாளை கண்டுபிடிச்சிட்டாதான் பெரிய ஆள் ஆயிரலாமே. தீங்கு நாளை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தீங்கு நாள் எப்போ வரும்னு தெரியாட்டாலும் நான் ஆலயத்தில் அப்பப்போ போய் மறைஞ்சுக்குவேங்கிறது அது முடியும்ல. ஹல்லேலூயா. அப்போ தீங்கு நாளில் கூடார மறைவில். அப்ப தாவீதுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் என்ன? அவனுக்கு நிறைய தீங்கு நாள் இருந்தது. தாவீதை எதிர்த்தவர்கள் அநேகர், தாவீதுக்கு விரோதமாய் அவனுக்கு கூடவே இருந்தவங்க இருந்தாங்க. தாவீது சொல்லும் பொழுது வசனத்தை சொல்லுகிறார், என்னோடு இருக்கிறவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். அவனோட இருந்த தளபதிகள் யோவா போன்றவர்கள், அவர்கள் அவனையும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இருந்தாங்க. அவனை சுற்றிலும் அவன் பிள்ளையின் மீது ஒரு பெரிய பிரச்சனை அவனுக்கு வந்தது. அவனுக்கு தீங்கு நாள் எப்போ வரும்னே தெரியாது. ஆனால் தீங்கு நாளிலே அவனுடைய என்ன, ஆண்டவரே என்னைய வேற எங்கேயும் போய் என்னை பாதுகாக்காதீங்க, நான் கர்த்தருடைய ஆலயத்திலே உம்முடைய சமூகத்தில் நான் மறைந்து கொள்வேன். ஹல்லேலூயா. தீங்கு நாள் மனுஷன் மேல வரும், தீங்கு நாள் ஆஸ்தியின் மேல வரும், தீங்கு நாள் சொத்து மேல வரும், தீங்கு நாள் நீங்க வாங்கி வச்சிருக்கிற ஒரு நல்ல இடத்து மேல, வீட்டு மேல வரும். அதை இங்க கொண்டு வர முடியாது. ஆனா நீங்க தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பொருட்கள் எங்கே இருந்தாலும் அதையும் கர்த்தர் மறைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க தேவனுடைய ஆலயத்தில் மறைஞ்சிருக்கிறீங்கன்னா உங்க மொத்த சந்ததியும் மறைந்திருக்கும். ஹல்லேலூயா. தாவீது செஞ்ச ஒரு பாக்கியம், சந்ததி நல்லா இருந்தது. கொடுத்ததே கொடுத்தார் ஆண்டவர். யூதா கோத்திரத்தை அவருக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. மற்ற 10 கோத்திரங்களும் பிரிஞ்சு போனாலும் இந்த ஒரு கோத்திரம் கடைசி வரைக்கும் இருந்தது. ஆமென். அதே கோத்திரத்தில் இயேசு வருகிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம். மகனே, தீங்கு நாள் வருதா, பயமா இருக்குதா, ஏதோ நடக்கிறது போல இருக்குது, மனசுக்கு நல்லா இல்லைன்னு தோணுதா, ஒரு மாதிரி இருக்கு பாஸ்டர், மனசுக்கு நல்லாவே இல்லை, ஓடிவா சபைக்கு ஜெபம் பண்ணு. சும்மா சபைக்கு வாங்க, காரணமே இல்லாம வாங்க. கொஞ்சம் வருத்தமா காலையில் எந்திக்கும் போது சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையா? வருத்தமா இருக்கிறது போல இருக்கா? சும்மா கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் ஆறுதலின் தெய்வம். ஹல்லேலூயா. ஃபாதர் பாடுவார், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. நான் கஷ்டமாக இருக்கும் போது, வேதனையாக இருக்கும் போது தேவனுடைய சமூகத்தில் வந்து போகிற பழக்கம் எனக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தப்பி தவறி கூட ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி நான் வரமாட்டேன் அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியுது இல்லை? நல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கா, சபைக்கு வந்துடுங்க. ஏதோ பிரச்சனையாக இருக்கிற மாதிரி you feel that you are in trouble, just come to the church. சபைக்கு ஓடி வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் முழங்கால் படிட்டு போங்க. கர்த்தர் உங்களை அழகா பாதுகாப்பார். அல்லேலூயா. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தாவீதுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் இருந்த தொடர்பு. தீங்கு நாளிலே அவன் தேவனுடைய ஆலயத்தை தேடினவன். சங்கீதம் 52வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 52வது சங்கீதம் 8வது வசனம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் இருந்த தொடர்பு என்ன? தாவீது தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மர கன்று. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? கிரீன் ஆலிவ் ட்ரீ, கிரீனிஷ், பச்சையான ஒலிவ மர கன்று.
இன்னைக்கு எத்தனை சோத்திரம் பச்சாம பஸ் நான் தான் பச்சை ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. பச்சையான ஒலிவ மரம், செழிப்பானவன் எங்க? தேவனுடைய ஆலயத்தில். கேட்க கேட்க நீங்க தேவனுடைய ஆலயத்தின்னு சொல்லுங்க. சந்தோஷமானவன், வெற்றியின் அடையாளமானவன், நிம்மதியின் அடையாளமானவன், ஆசீர்வாதத்தின் அடையாளமானவன், அழகானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரமா எங்க இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில். பச்சையா, நிறைய பேர் பச்சையான இல்ல, கோல்டான ஒலிவ மரமா இருப்பாங்க. எங்கன்னா சொந்தக்காரங்களுடைய கல்யாணத்துல. உங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட் நீங்க தேவனுடைய சபையில நீங்க சோத்திரம் ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்குன்னா நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அதை போட்டுட்டு வரணும். என்கிட்ட நல்ல ஒயிட் ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். இது வெளிப்படையா ஒரு பக்கம் பார்த்தாலும் சோத்திரம் உள்ளான இருதயத்தில், உங்க மனசுல, உங்க வாழ்க்கையில் பச்சையான ஒலிவ மரமா இருக்கணும் தேவனுடைய ஆலயத்தில். உங்க சபையில் வர்ற ஒரு விசுவாசி உங்களை பார்க்கும்போது, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க நல்ல செழிப்பானவங்க, நான் செழிப்பானவன். பச்சையான ஒலிவ மரம் நல்ல கனி கொடுக்கும். ஆமாவா இல்லையா? ஆமென். கனி கொடுக்கிற விசுவாசி. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க கனி கொடுக்கிற விசுவாசி அப்படி சொல்லுங்க. அப்படின்னா நீங்க பச்சையான ஒலிவ மரம் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, கனி கொடுக்கிறவங்க, நல்ல கேரக்டர்ஸ், நல்ல குணம், ஆத்ம ஆதாயம், தேவனுக்கா ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு ஊழியம், உங்க வயசுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க பச்சையான ஒலிவ மரக்கன்றுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல ஒலிவம் பச்சையா இருந்துட்டு இங்கே வரும்போது சோத்திரம் காய்ந்த மரமா வரக்கூடாது. காஞ்சு போய் ஒரு மாதிரி சந்தோஷம் இல்லாம, ஒரு சமாதானம் இல்லாம, ஒரு வேதனையோட வந்து சோத்திரம் ஒரு மாதிரி பாரமா வந்து உட்கார்ந்துட்டு அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் நான் பச்சையான ஒலிவ மரம். எத்தனை பேர் இன்னையிலேருந்து அதை ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க? ஆமே. பச்சையான ஒலிவ மரம்னா பக்கத்தில் உங்களை பார்த்தா உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. நான் பச்சையான ஒலிவ மரம் அப்படின்னீங்கன்னா இல்லை அப்படின்னு பக்கத்துல இருந்து சொல்லுவாங்க. பெஸ்டா இருக்கிறதும் இருங்க, தேவனுடைய ஆலயத்துல பெஸ்டா இருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்ப்பார், உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். யார் சந்தோஷப்படுவார் தெரியுமா? உங்களை ஆலயத்தில் நாட்டின அந்த தோட்டக்காரர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். அவர் யார்? பிதாவாகிய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எஜமான். பிதாவானவர் எஜமான், திராட்சை தோட்டக்காரர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை ப்ரூன் பண்ணுவார். நம்மளை அப்படி சோத்திரம் நமக்கு வேண்டாதவைகளை நம்மளை விட்டு எடுப்பார். சோத்திரம் நம்மளை அவள் அழகுபடுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அழகுபடுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரமா இருந்தது யாரு? தாவீது. சாட்சியா இருக்கிறவன், சாட்சி. அது உங்களை பச்சையான ஒலிவ மரமா காட்டும். இந்த விசுவாசி யார்? இவங்க 10 வருஷமா 15 வருஷமா சபைக்கு உண்மையா இருக்கிறவங்க. அப்ப அது ஒரு சாட்சி. இந்த விசுவாசி யார்? அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தங்க கூட ரட்சிக்கப்படாம இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. இது பேர் என்ன? சாட்சி. இந்த சிஸ்டர் யாரு? இந்த சிஸ்டர் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி தன் கணவனை ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வந்த சிஸ்டர், சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவனுடைய ஆலயத்தில் விரும்புறீங்க? ஆமென், 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 ஆமென். அப்படி தாங்க ஆண்டவரே, எங்களை பச்சையான ஒலிவ மரமா வைங்கப்பா. ஒரு காலத்தில் பச்சையா இருந்தா இப்போ இல்லை அப்படின்னு நம்மளை குறித்து சொல்லிடக்கூடாது. ஆமென். இயேசு வருகிற வரைக்கும் நான் செழிப்பாய் அவருடைய இடத்துல நாட்டப்பட்ட மரத்தை போல, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 27வது சங்கீதம் 4வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 27வது சங்கீதம் 4வது வசனம் வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தாவீதுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் ஏன் தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா, ஸ்பெஷல் ஆனவனா இருந்தான் என்றால், அவனுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தது? அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து ஆராய்ச்சி செய்யும்படியாக அவர் சபையில இருக்கணும்னு அவன் நாடினான். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அவன் நாடினான் தாவீது தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறதை. ஏன்? ஆராய்ச்சி செய்யும்படியாக. எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு? ஆராய்ச்சி செய்யும்படியாக.
உலகத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்கு இல்லை. தாவீது தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வசனத்தை, முக்கியமா கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ச்சி செஞ்சு செஞ்சு அதான் அவர் சொன்னார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அப்படிப்பட்டவன் தான் இலையுதிராத மரத்தை போல தேவனுடைய ஆலயத்தில் இருப்பான். ஆராய்ச்சி செய்றீங்களா? தேவனுடைய சபையில வந்து டைம் எடுங்க. தேவனுடைய சபையில தாவீது தேவனுடைய சமூகத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக அவருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கதே நாடினான். ஸ்தோத்திரம். நீங்க இதே மனுஷனை ஆராய்ச்சி செய்ய போய் பாருங்க, உலகத்தில் போய் மனுஷனை ஆராய்ச்சி செய்யுங்களேன், கஷ்டம்தான் படுவீங்க. உலகத்தெல்லாம் ஆராய்ச்சி செய்யறாங்க, தேவ சித்தத்தை ஆராய்ச்சி செய்யறியா? தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்படியே நீங்க இப்படியே சொல்றேனே, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணுமா? உங்களுக்கு உங்கள் பணம் நல்லா நிறைய பணம் வந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்கள் குடும்பத்துக்கு நல்ல உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பிஸ்னஸ் குறித்து பிளான் போடுறதுக்கு கர்த்தர் சமூகத்தில் வந்து ஆராய்ச்சி செய்யுங்க, பரலோக ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படி சாதிச்சவங்க நிறைய பேர். நான் சத்தியத்தை பேசுகிறேன், நடந்ததை பேசுகிறேன், சாட்சியை பேசுகிறேன். தேவனுடைய குடும்பத்தை குறித்து இப்படி பண்ணுறது, அப்படி இப்படி கல்யாணத்தை தீர்மானிக்கும் பொழுது இப்படி செய்கிறது அப்படி செய்கிறதுன்னு சபையில் வந்து யோசிச்சு செய்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க யோசனையை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்க எதை செய்தாலும் அதை வாய்க்க பண்ணுவார். ஆமென். எதை செய்தாலும் கர்த்தர் நல்ல காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்றீங்களா, அதை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு பணம் கிடைக்காம இருக்கணுங்கிறது தேவ சித்தம் அல்ல. சும்மா பிள்ளை கஷ்டப்பட்டுட்டோம் அப்படியே ஆண்டவர் விட மாட்டார். நம்ம பண்ற முறை சரியில்லை. தேவனுடைய சமூகத்தில் ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறவர்கள் ஹல்லேலூயா வந்து வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை கொண்டு போக ஆண்டவர் நடத்துவார். கருத்துக்களை சொல்லிக் கொடுப்பார், ஞானத்தை சொல்லிக் கொடுப்பார், அறிவை சொல்லிக் கொடுப்பார். ஆவிக்குரிய காரியத்திற்கு மாத்திரமல்ல, உலகத்தில் நீங்கள் வெற்றி பெறுகிறதற்கும் அறிவு இந்த சத்திய வேத வசனத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வசனத்தை நம்ம கடைசி நாட்களில் பரப்பணும். கடைசி நாட்களில் சத்தியம் இல்லாமல் போகும், வசனம் இல்லாமல் போகும். ஏன்னா நம்ம ஈஸியாக பைபிளை விட்டுட்டோம். நிறைய பேர் ஃபோனில் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க வசனத்தை. ஃபோனை ரெஃபரன்ஸ்க்கு வைக்காதீங்க, கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சோத்திரம் மோசேக்கே எழுதி கொடுத்தார். அவன் உடைச்சிட்டான். ஒன்று ஆண்டவர் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லலை, மறுபடியும் நான் எழுதி கொடுக்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திய வேத வசனத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது இருக்கணும் வீட்டில். ஒரு 50, 30, 40 இருந்தாலும் தப்பு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை எடுத்து நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறின பண்ண பொழுது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறதே என்றான். கவனிங்க, தாவீதுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் இருந்த ஒரு தொடர்பு. தேவனுடைய ஆலயத்தை கட்ட விரும்பினவன் தாவீது. கர்த்தர் தாவீதுக்கு ஒரு நல்ல அழகான வீட்டை கட்டி கொடுத்தார் கேதுரு மரங்களினாலே. இப்ப தாவீது நல்ல சந்தோஷமா இருக்கிறார், சமாதானமா இருக்கிறார். அவர் இருந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்தை நினைத்து பார்த்து, நான் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலையிலே, அங்க அந்த காலத்தில் டென்ட் தான் இருந்தது. தாவீதின் காலத்திலே அவனுடைய மகன் சாலமோன் தான் பில்டிங்கா கட்டினது ஆலயத்தை. தாவீது இருதயம் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று துடிச்சுக்கிட்டே இருந்தது. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கட்டக்கூடாது. ஏன்? நீ உன் கையில் நிறைய ரத்தம் இருக்கு, நீ நிறைய போர் செய்திருக்கிற, அந்த கையால நீ கட்டக்கூடாது அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டார். தாவீது அங்க நிறுத்தல. கட்டதான ஆண்டவரே கூடாது, கட்டுறதுக்கு தேவையான அனைத்தையும் சேர்த்து வைக்கலாமே, எல்லாத்தையும் சேர்த்து வைத்தான். தேவனுடைய ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியம் உடையவன். ஹல்லேலூயா. இந்த அன்பு இருக்குதா? ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், கர்த்தருடைய ஆலயம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். கர்த்தருடைய ஆலயம் ஸ்தோத்திரம் நம்மளால முடிஞ்ச ஓரளவு தான் செய்ய முடியும், ஆனாலும் மனசுல தேவ ஆலயம் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த எண்ணத்தோட இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு கஷ்டம்னா துடிக்கணும் மனசு. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு இடத்துல அழுக்கா இருக்குதா, சரியில்லாம இருக்குதா, மிஸ்டேக்கா இருக்குதா, சபையில ஊழிய செய்யறவங்க அதை சீரியஸா எடுக்கணும். மனசு தாவீது மனசு மாதிரி இருக்கணும், சபை நல்லா இருக்கணும். தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட விரும்பினான். ஸ்தோத்திரம். கடைசியாக சங்கீதம் 65வது சங்கீதம்
ஸ்தோத்திரம். 4வது வசனம், சங்கீதம் 65வது சங்கீதம் 4வது வசனம் வாசிப்போமா? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வந்து சேருகிறதை பாக்கியமாய் கருதினவன் தாவீது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய சபைக்கு நான் வந்ததை பாக்கியமா நினைக்கிறீங்க? ஆமென். ஏதோ வேண்டாத போய் சும்மா கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களை தெரிஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். 1000 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாத யாரும் பரலோகத்துக்கு வரப்போறதில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க பாருங்க, நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த விருப்பம், அந்த ஆசை, நான் பாக்கியவான் அப்படிங்கிற எண்ணம் தாவீதுக்கு இருந்தது. அப்போ தாவீதுக்கு எது பாக்கியமா இருந்ததுன்னா, தேவனுடைய சபைக்கு போயிட்டா அவனுக்கு அதுதான் பாக்கியம். இன்னைக்கு நான் பாக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லணும்னா அவங்க எப்படிப்பட்ட தாவீதுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, தாவீதுடைய யோசனையில இருந்து அவன் அன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அவன் போயிட்டானா அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்க பாக்கியவானா இருக்க விரும்புறீங்களா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு அடிக்கடி வாங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய சபைக்கு அடிக்கடி வாங்க. ஸ்தோத்திரம். கடைசி நாட்களிலே பொய்யை நம்பாதீங்க. தேவனுடைய ஆலயத்திலிருந்து பிரிக்கிறதற்கும், தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் போக முடியாம இருக்கிறதற்கு, தடுக்கிறதற்கு பிசாசு எல்லா விதமான பொய்களையும் சொல்லுவான். ஆனா ஒண்ணு வசனம் சொல்லுது, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு உங்களால வர முடிஞ்சதுதான் நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நிறைய சாய்ஸை கொடுத்து வீட்டிலே இருக்க வைக்க கடைசி நாட்களிலே செயல்படும். வீட்டிலேயே இருந்து கம்யூனியன் எடு, வீட்டிலேயே இருந்து நீனே கம்யூனியன் செஞ்சு எதெல்லாம் பண்ணிக்கலாம். உன் வீடே ஆலயம், உன் வீட்டிலேயே இருக்கலாம். அப்படிலாம் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும்னா நீங்கள் பாக்கியம் பண்ணி இருக்கணும். நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அதான் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் பாக்கியவான் என்று கருதுறவங்க தேவனுடைய சமூகத்தில் எழும்பி நின்று கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக அவங்களுடைய தலைகளை உயர்த்தி, இப்போ நான் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் 2 கையையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் எங்களை வச்சிருக்கிறீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்கனாலும் இருந்திருக்கலாம், ஆனால் உம்முடைய ஆலயத்தில் எங்களை வரும்படி நீர் எங்களை பாக்கியவானாய் மாற்றி வைத்திருக்கிறீரே. நன்றி, நன்றி. எல்லாரும் கர்த்தரை ஒரு 3 நிமிஷம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லி, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நிறைய பேருக்கு கிடைக்காத பாக்கியம், பலவீனத்தினால சபைக்கு வர முடியாம இருக்கிறாங்க, சோர்வுனால சபைக்கு வராம இருக்கிறாங்க, பின்வாங்கி சபைக்கு வராம இருக்கிறாங்க, பயந்து சபைக்கு வராம இருக்கிறாங்க, நோய்க்கு பயந்து சபைக்கு வராம இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய நோய்களில் எல்லாம் எங்களை விடுதலை ஆக்கி, எங்களை பலப்படுத்தி இந்த நேரத்தில் உங்களுடைய ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்களே, எங்க கணவனை கொண்டு வந்து இருக்கிறீங்களே, மனைவியை கொண்டு வந்திருக்கிறீங்களா என்ன சொல்லுங்க, என் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீங்களா ஆண்டவரே, என்ன சாட்சியா நிறுத்திருக்கிறீங்களே, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். அவருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் சந்தோஷமா இருந்தேன். நீங்க சந்தோஷமா கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஓடி வருகிறது ஆண்டவர் பார்க்கிறார். மகளே, மகனை ஆண்டவர் பார்க்கிறார். சபைக்கு வர்றதுக்கு முறுமுறுக்காத, சபைக்கு வர்றதுக்கு ஐயோ நம்ம இவ்வளவு சீக்கிரம் போகணுமான்னு யோசிக்காதீங்க. மனதார சபைக்கு ஓடிவா. நீ கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு 1/4 மணி நேரம் இருந்தாலும் அது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆசீர்வாத வாய்க்காலை உனக்கு நேராய் திருப்பி விடுகிறதற்கு அந்த 1/4 மணி நேரம் ஆண்டவருக்கு போதும். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை பார்க்க ஆசையாயிருந்த தாவீது, ஹல்லேலூயா, தேவனுடைய ஆலயத்திலே நீ அவரை பார்க்க ஆசையாய் வந்திருக்கிறாய். நீ தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ தேவனுடைய வல்லமையை காண்பாய், நீ தேவனுடைய அதிசயத்தை காண்பாய். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற வல்லமையான காரியங்களை உன் கண் பார்க்கும். அவர் செய்வார். என்ன, நீ தேடி வந்தது இயேசுவை, நீங்க தேடி வந்தது இயேசுவை. அம்மா, ஐயா, நீங்க தேடி வந்தது இயேசுவை. நீங்க மனுஷனை தேடி வரல, நீங்க ஒரு கம்ஃபர்ட்டை தேடி வரல, நீங்க ஒரு நல்ல இசைக்கருவி இருக்கிற இடத்துக்கு நீங்க தேடி வரல. இயேசுவை தேடி வந்து இருக்கிறாய். நீ இயேசுவை தேடி வந்து இருக்கிறாய். நீ இயேசுவை பார்க்க ஆசையாய் வந்தபடியினால் இதோ அவர் உனக்கு தம்மை வெளிப்படுத்துவார். உன் குடும்பத்திற்கு தம்மை வெளிப்படுத்துவார். அற்புத கிரியைகளினாலே, வல்லமையினாலே, செயல்களினாலும், அதிசயங்களினாலும் தம்மை
உனக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தர். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நான் என் இழப்பில் உம்முடைய ஆலயத்திலே தேடுவேன், தீங்கு நாளில் நீர் உம்முடைய கூடார மறைவில் என்னை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. நான் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருப்பேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நான் பச்சையான ஒளிவு மரமா இருப்பேன். இது முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம். முள்ளு இல்ல, கனி இல்லாத செடி இல்ல, வாடி கொண்டிருக்கிற செடி இல்ல. ஹல்லேலூயா. அநேக பாரம்பரிய சபையில் ஜனங்கள் வாடி போய் கொண்டிருக்கிறாங்க. அங்கு ஜீவன் இல்ல. இங்கே ஆவியானவர் நீர் பாய்ச்சுகிறார். இங்கே ஆவியானவர் நீர் பாய்ச்சுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து உங்களை சுத்திகரிக்கிறார். உங்களுக்கு நல்லதை வைக்கிறார், கெட்டதை உங்களை விட்டு எடுத்து போடுகிறார். உங்க குணத்தை சுத்திகரிக்கிறார். இயேசு செய்கிறார். அப்போ நீ பச்சையான ஒளிவு மரமா நிக்கிற. உங்களை பிசாசுக்கு அது பார்த்தா பொறாமையா இருக்கும். ஆனா உன்னை சுற்றிலும் இயேசுவின் மகிமை இருக்கிறது. அவர் உன்னை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருப்பார். உன் வீட்டை சுற்றிலும் இயேசு உலாவிக் கொண்டிருப்பார். உன் வீட்டிலே இயேசு உலாவுவார். உன் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி மாற்றுவார். நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் சபையில பச்சையான ஒளிவு மரமா இருக்கிறது போல என் சந்ததியும் இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அந்த ஜெபத்தை செய்ய விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்துல சொல்லுங்க, அப்பா நான் பச்சையா இருக்கிறேன், நான் சந்தோஷமா வரேன் உங்க சபைக்கு. ஹல்லேலூயா. மனதார வர்றேன். ஆனா என் ஜெனரேஷன் அப்படி இருக்கணும், என் பிள்ளையின் பிள்ளை அப்படி மாறணும், என் குடும்பம் தாவீதின் குடும்பம் என்று சொல்லப்பட்டது போல பீட்டர்சனின் குடும்பம், அந்த வீடு, the house of David, hallelujah, house of Peterson, என் சந்ததி எல்லாம் இருக்கிற ஒருத்தங்களும் ஒவ்வொரு பேரை சொல்லுங்க, என்னுடைய சந்ததி. ஹல்லேலூயா. அது தேவனுடைய சபையில ஒளிவு மர கன்றாய் நாட்டப்பட்ட சந்ததியா இருக்கணும். சின்ன பிள்ளைங்க கேளுங்க, ஆண்டவரே என்னை தாவீதை போல மாற்றுங்கன்னு கேளுங்க. சின்ன பிள்ளைங்க கேளுங்க, என்னை தாவீதை போல மாற்றும், என்னை தாவீதை போல மாற்றுங்கப்பா, என்னை தாவீதை போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க. நான் தாவீதை போல உங்க சபையை நேசிக்கணும், நான் தாவீதை போல உங்க சபையின் மேல அன்பா இருக்கணும், நான் தாவீதை போல உங்க சபையின் மேல விருப்பமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் 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 கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆமென் 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 ஆமென். சோதரம் 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 சோதரம். நான் பாக்கியமா, நான் பாக்கியமா, நான் பாக்கியமா, நான் பாக்கியமா. சொல்லுங்க திரும்ப திரும்ப, நான் பாக்கியமா. என் பிள்ளை பாக்கியம் பண்ணி இருக்குது. ஏன்னா என் பிள்ளை சபைக்கு வந்திருக்கு. என் குடும்பம் பாக்கியமான குடும்பம். நாங்க சபையில நிலைச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah, 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 hallelujah. ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, ஈகத்தில் உனக்கு ஒப்புண்டோ. ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, ஈகத்தில் உனக்கு ஒப்புண்டோ. கர்த்தர் இயேசு நம்மை கண்டெடுத்தாரே, கருத்துடன் துதிப்போம் இன்றும் என்றுமே. சொல்லுங்க, கர்த்தர் இயேசு நம்மை கண்டெடுத்தாரே, கருத்துடன் துதிப்போம் இன்றும் என்றுமே. துதிப்போம் துதிப்போம் இயேசு ராஜாவை, துதிப்போம் துதிப்போம் இயேசு ராஜாவை. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ராஜகம்பீரம் நமக்கு உண்டு, தேவன் நம்மோடு இருப்பார். ராஜகம்பீரம் நமக்கு உண்டு, தேவன் நம்மோடு இருப்பார். ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, ஈகத்தில் உனக்கு ஒப்புண்டோ. கர்த்தர் இயேசு நம்மை கண்டெடுத்தாரே, கருத்துடன் துதிப்போம் இன்று வென்றுமே. கர்த்தர் இயேசு நம்மை கண்டெடுத்தாரே, கருத்துடன் துதிப்போம் இன்று வென்றுமே. துதிப்போம் துதிப்போம் இயேசு ராஜாவை, துதிப்போம் துதிப்போம் இயேசு ராஜாவை. துதிப்போம் துதிப்போம் இயேசு ராஜாவை. நம்மை பாக்கியவான்களாய் மாற்றின கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா?